சமீபத்தில ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். ரொம்ப போலியா இருந்தது. மிகப்பெரிய பொய்யா இருந்தது. ஆனா இந்த நியூஸ தான் இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, எல்லாரும் பரப்பிட்டு வராங்க. இத ஏன் செய்றாங்கன்ற உள்நோக்கம் எல்லாருக்குமே தெரியும். இத யாருமே நம்பிடக்கூடாது. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதும், அரசியல்ல பரபரப்பா இருக்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். இடையில இப்ப கூட கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் போட்டாரு. அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பேர் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் இறந்து போயிருக்காங்க. ஒரு சோகமான நியூஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்ப இந்த நேரத்தில இத வச்சு என்ன பொய்கள பரப்பிட்டு வராங்கன்னு கேட்டா, நடிகர் அஜித் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரு ஒரு சன்னியாசி மாரி இருக்காரு கிட்டத்தட்ட அரசியல பொறுத்தவரையிலும். நான் வருவேன், ஓட்டு மட்டும் போடுவேன். என் வேலைய நான் பார்த்துட்டு போவேன். எனக்கும் அரசியல் வேணாம். என்னுடைய ரசிகரும் யாரும் என்ன வச்சு என்ன பண்ண தேவையில்ல. அரசியல் தேவையில்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க எந்த கட்சி வேணாலும் ஆதரிச்சுங்க. அந்த கட்சியில இருந்துங்கன்ற மாரி அவர் போயிட்டாரு. இதுக்கிடையில எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, பெரிய தேசிய கட்சிகள்ல இருந்து, மாநில கட்சிகள்ல இருந்து, சில ஜாதி கட்சிகள் வரையிலும் என்ன பண்ண போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்த வந்து பார்த்தா கயிறு கட்டி இழுக்க பார்ப்பாங்க. இடையில அவர பத்தி புகழ்ந்து பேசுவாங்க. திடீர்னு அஜித்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கை வெளியிடுவாரு. இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. மாத்தி சொல்லிட்டேன். எந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. நீங்க நல்லா இருங்க. நான் நல்லா இருக்கேன். வாழுங்க, வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டுட்டு அவர் எங்க இருக்காரோ அந்த வேலைய பார்க்க கிளம்பிடுவாரு. இதுதான் எப்பயுமே இங்க நடந்துட்டு இருக்கும். இப்ப என்ன நடந்ததுன்னா, கரூர்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இது விஜய் ஏற்பாடு பண்ண கூட்டம். அது கூட்ட நெரிசலா, இது பின்னாடி எதனா இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு நடந்துட்டு இருக்கு. இது கடைசியில தான் நமக்கு தெரிய வரும். இந்த சமயத்துல நடிகர் அஜித் வந்து பார்த்தா வெளிநாட்டிலேருந்து நண்பர் விஜய் கிட்ட பேசினாராம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான, துயரமான சம்பவம் நடந்துருச்சு. இதிலிருந்து நீங்க மீண்டு வாங்க. நல்லபடியா இருங்க. தொடர்ந்து உங்களுடைய பயணத்த, அரசியல் பயணத்த, சினிமா பயணத்தெல்லாம் தொடங்குங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் சொன்னாங்க. இது உண்மையா, பொய்யான்றத நம்மால சொல்ல முடியாது. ஏன்னா, அஜித் இத சொல்லியே இருக்கலாம். இல்ல சொல்லாமலும் கூட இருந்திருக்கலாம். இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவங்க 2 பேர் நண்பர்கள். ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே நண்பர்கள். இப்போ எதிர்காலத்துல கூட நண்பர்களா இருப்பாங்க. இப்ப அத பத்தி நம்ம எதுவுமே சொல்லல. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கட்சிய வேணாலும் ஆதரிக்கலாம். இல்ல அவரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சிய கூட தனியா தொடங்கி அரசியல்ல கூட நிக்கலாம். இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதுல யாருமே நம்ம தலையிடவே முடியாது. ஆனா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு ஆதரவு குடுத்தாரு. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள ஆதரிச்சு பேசுறாருன்னு சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே மொத்தமே பொய்யானது, போலியானது. ஆனா சில பேர் ஓட்டுக்காகவும், அந்த ரசிகர்கள கவரணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் நட்பா இருக்காங்க, உறவா இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள பரப்பிட்டு வராங்க. இதுல துளி கூட உண்மையே கிடையாது. ஒருவேள அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிய புடிச்சிருக்கு. ஒருத்தவங்கள ஆதரிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க சோசியல் மீடியா எவ்வளோ லட்சக்கணக்கில இருக்கு. சரிங்களா? ஆனா அவருடைய விருப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுமக்கள் கிட்டயோ, ஒரு மீடியா கிட்டயோ கூட சொல்லலாம். இந்த மாதிரி அஜித் ஒரு வார்த்தை எனக்கு இந்த கட்சிய புடிச்சிருக்கு. நான் இந்த கட்சிய ஆதரிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, அஜித்திலிருந்து அவர நேசிக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் எல்லாரும் என்ன பண்ணலாம்? அவர் எந்த கட்சிய கை காட்டுறாரோ, அதுக்கு விருப்பம் இருந்தா என்ன பண்ணலாம்? ஆதரவு தெரிவிக்கலாம். இதுதான் உண்மை தன்மை. ஆனா இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காம, அவருடைய ஃபோட்டோ மட்டும் போட்டுட்டு பக்கத்துல இன்னொரு நடிகர போட்டுட்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நடிகர் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு. இந்த கட்சிய ஏத்துக்கிறாரு. இன்னும் கூட சொல்லுவாங்க, இந்த கட்சியின் உறுப்பினரா கூட இருப்பாங்கன்னு இப்படிலாம் கட்டுக்கதைகள்லாம் பெரிய கதைகள்லாம் சொல்றது நம்ம ஆளுங்களுக்கு புதுசே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு வதந்திகள பரப்பி விடுவாங்க. இத யாருமே பொதுமக்கள் நம்பிடக்கூடாது. அரசியல்ல மக்கள கவரணும். எல்லா மக்களும் புடிச்ச மாரி தங்களுக்கு ஓட்டு போடணும். ஆனா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச நல்லத செய்யணும். ஒருவேளை நல்லது செய்ய முடியலனா கூட என்ன பண்ணக்கூடாது, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தொல்ல குடுக்காத அளவுக்கு ஏதோ ஒரு வழியில போனா, மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு குடுப்பாங்க. இது நடக்கக்கூடியது தான் எல்லா காலகட்டமும். அதுக்குன்னு இன்னொரு நடிகர், இன்னொரு புகழ்பெற்ற ஒருத்தர் இறந்து போனார். இவங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு, இவங்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம். இவங்க எங்களுடைய கட்சி தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏற்கனவே பல பொய்கள் நம்ம நாட்டுல பரவிட்டு வருது. அந்த விதத்துல தான் இந்த பொய்யும் பார்க்குறேன். இத யாரும் நம்பக்கூடாது. மக்கள் இத ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்னு நெறைய பேர் இருப்பாங்க. அதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் குமார் இருக்காரு. இவர பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் உண்டு, இவரோட வேலை உண்டுன்னு இருக்காரு. இன்னைக்கு 50 வயச கடந்து போயிட்டு கூட என்ன பண்ணியிருக்காரு, சினிமா துறையில சாதித்தது போக, அவருடைய தனிப்பட்ட விருப்பம் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேசர் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுக்கு தேவையான அளவுக்கு பொருளாதார வசதி அப்ப இல்ல. இப்ப அந்த பொருளாதார வசதி அவருக்கு வந்துருச்சு. இப்ப அதனால என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஸ் இன்ஸ்டிடியூட்டே தன் பேர்ல உருவாக்கி இருக்காரு. அஜித் குமார் ரேசிங் டீம் அப்படின்ட்டு. அதிலிருந்து இப்போ இந்த 55 வயசுக்கு மேல என்ன பண்ணியிருக்காரு, நான் யாரையுமே நம்பாத தன்னுடைய சொந்த கால்ல உயர்ந்து என்ன பண்ணியிருக்காரு, நாட்டுக்கு எதனா நல்லது செய்யணும்னு செய்றாரு. இத தான் இப்ப நாமளும் எதிர்பார்க்கிறோம். அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தா, தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நாட்டு மக்கள் ஆதரவு பண்ண வேண்டியது, நாட்டு மக்களை அரவணைக்கிறதுக்கு என்னென்ன வழி அத பார்க்கணும். அத விட்டுட்டு வளர்ந்துட்டு வந்துட்டு இன்னொருத்தவங்களுடைய திறமை, இன்னொருத்தவங்களோட அறிவை, இன்னொருத்தவங்களோட ஆதரவ அவங்களுடைய விருப்பம் இல்லாம எடுத்துக்கிறது மிக பெரிய தவறு. அந்த வேலைகள தான் இன்னைக்கு பல பேர் செஞ்சுட்டு வராங்க. அது யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அத நான் சொல்ல கூட தேவையில்ல. இது எல்லாத்தையும் விட மோசமானது ரொம்ப கண்டிக்கத்தக்க வகையில ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, நான் அஜித்தோடைய ரசிகன், இவருடைய தொண்டன் அப்படின்னு பல பேர சொல்லிட்டு அவருக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள சேர்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போதும், பார்க்கும்போது அப்படியே ரத்தம்லாம் கொதிச்சு அப்படியே ஏறுது. டேய் என்னடா ஒரு மனுஷன வச்சு ஆளுக்கு ஆளு விளையாடிட்டு இருக்கீங்கன்னு. உங்க எல்லாருக்கும் அடுத்த வீடியோல தரமான பதில் இருக்கு. யார் யாரெல்லாம் இனிமேல் அஜித்தோடைய ரசிகன், அவரோட தொண்டன்னு சொல்றாங்களோ,
இவங்களெல்லாம் வெளுத்து வாங்குற மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க, சுற்றி நம்ம நாட்டை வளைச்சிட்டாங்க, நம்ம நாட்டை அடிக்க போகிறாங்கன்னா, அடித்து காலி பண்ண போகிறாங்கன்னா, இந்தியர்கள் எல்லாம் இருந்த நேரத்தில் ஒற்றுமையாக ஒன்று கொடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த செயல். நான் ஒன்று கேட்குறேன், நமக்குன்னு ஒரு ஆபத்து வந்தால் இன்னொருத்தவன் நம்மளை தாக்குறானும் போது தான் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரணும், நம்ம எல்லாருமே ஒன்றா வரணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வருதா? மற்ற நேரத்தில் அடிச்சிக்க வேண்டியது, உதச்சிக்க வேண்டியது, நீ வேறடா நான் வேறடா, அண்ணன் தம்பியே கிடையாதுடான்ற ஒரே நாட்டில் பிறந்து அவனை வெட்டின்னு குத்தின்னு சாக வேண்டியது. பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்துடான்னு உடனே என்ன பண்ணுறது? எல்லாரும் ஒன்று சேருங்கடா. எல்லாரும் ஒன்று சேர்றது தப்பு இல்லை, அது கூட ஒருத்தவங்களுடைய சுயநலத்துக்காக ஒன்று சேர்க்கணும்னு ஒன்று சேர்க்குறாங்க பார்த்தியா, அதுதான் தப்பு. அந்த மாதிரி தான் தலை அஜித்குமாரை வச்சு இந்த 25-30 வருஷம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நல்லா தரமாக பண்ணாங்க. ஒரு படம் ஓடனாலும் திட்ட வேண்டியது, ஒரு படம் ஓடனாலும் திட்ட வேண்டியது, என்ன செஞ்சாலும் சரி அந்த மனுஷனை போட்டு 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 தாக்க வேண்டியது. இந்த நேரம் அரசியல் வந்துருச்சு அப்படின்றது எல்லா கட்சியும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி இழுக்கிறாங்க திரும்ப திரும்ப. அவர் எங்களுடைய கட்சி தான், எங்களுடைய ஆதரவு தான், அவருடைய முழு சப்போர்ட் எங்களுக்கு தான், பார்த்தீங்களா அவருடைய ரசிகன், இவருடைய தொண்டன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? ஏன்னா இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் சொல்ல முடியுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. தலை அஜித்குமார் என்பவர் ஒரு பொது சொத்து, அவர் யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடிக்கலாம். ஆனால் எனக்கானதுன்னு யாருமே உரிமை கொண்டாட முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை தான் இப்போ நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நடிகர் அஜித்குமார் உங்களுக்கு பிடிக்குதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிக்கட்டும். ரசிக்கிறீங்களா? ரசிங்க. அவருடைய ரசிகர்னு சொல்கிறீங்களா? அதுவும் தப்பு கிடையாது. அது வரையில உங்களுடைய தனிப்பட்டது, அவருடைய தனிப்பட்டது. ஆனால் அவருடைய பெயரை சொல்லிட்டு நான் இன்னொரு இடத்துல கேட்டை திறந்து போகிறேன், அந்த கேட்டை அவர் பேரை சொன்னால் தான் திறக்கும், அந்த மந்திர சாவியை போட்டால் தான் அதுக்கு ஓப்பனே ஆகும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதையும் சுயமரியாதையும் கிடைக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமையால் தான் அந்த மரியாதையும் அந்த சுயமரியாதையும் என்ன பண்ணிக்கணும்? வாங்கிக்கணும், சம்பாதிக்கணும். அதுக்கு இன்னொரு பெயரை கொண்டு போய் அடகு வச்சாதான் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கானா, அது உங்களுக்கு ஒன்றாலும் அழகாக இருக்கலாம், அவருக்கு அழகாக இருக்காது. அதை தான் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நடிகர் அஜித்குமாரை யார் வேணாலும் ரசிங்க, பின்பற்றுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அவரோட பெயரை சொல்லிட்டு இன்னொரு கட்சியில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? நான் அவருடைய ரசிகன், இவருடைய தொண்டன்ற வேலையை இதோட யாரும் மறந்துடுங்க, இதை யாரும் செய்யாதீங்க. இதை தான் நான் திரும்ப திரும்ப செய்வேன், நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. உங்கள் எல்லா கேள்விக்கான பதில் நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அதில் பாருங்கள்.